welcome to my escape room. பாருங்க இது இன்னியோட ஹார்வெஸ்ட் சூப்பரா நம்ம வீட்லயே விளைஞ்ச கேரட் இவ்ளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த ஊட்டில நமக்கு எல்லாம் விப்பாங்க தெரியுமா மேல அந்த நல்ல டாலா இது வச்சு கேரட் விப்பாங்க எனக்கு அது வாங்கி சாப்பிடுற ஞாபகம் ஆஃப் கோர்ஸ் ஊட்டி கேரட் சைஸ்ல இல்ல பட் ஸ்டில் நம்ம நாலு விரலுக்குள்ள அடங்குற மாதிரி சைஸ்ல இருக்குது நம்ம வீட்லயே விளைஞ்ச நம்மளோட சூப்பரான கேரட் இப்போ இந்த கேரட் வச்சு நம்ம கேரட் கீர் பண்ண போறோம் பாருங்க இதுதான் ரொம்ப பேசிக் இன்கிரிடியன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற இன்கிரிடியன்ஸ் தான் ரொம்ப ஈஸி இப்போ இதில் வந்து நான் ஒரு 1 கப் கிட்ட இந்த கேரட் வரும் ஸோ நான் 1 கப் கேரட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் 2 கப்ஸ் மில்க் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணலை அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன் ஒயிட் சுகர் அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 1/4 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் இதுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பட் நாட்டு சக்கரை போட்டால் நம்மளுக்கு வந்து ஒன்று ஹெல்த்தி நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஒரு ஹோல்சம் ஃப்ளேவராக இருக்கும் ஒரு ரவுண்டு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறமா எப்பவுமே ஒரு சுகர் வச்சு நம்ம என்ன டிஷ் பண்ணாலும் நான் எப்பவுமே ஒரு பிஞ்ச் சால்ட் போடுவேன் அப்போ தான் அந்த சுகர் அதை நல்லா பேலன்ஸ் பண்ணும் அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஜஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேரட்டை பியூரி பண்ணுவோம் அதுக்காக நான் வந்து 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன் ஜஸ்ட் 1/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நெய்க்கு அளவில்லை நம்ம வீட்டில் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காடமம் பவுடர் எடுத்திருக்கேன் காடமம் பவுடர் இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் காடமம்மை வந்து அந்த தோலை உரித்து அந்த சீட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பிளாக் சீடு அந்த சீடை நம்ம கேரட் பியூரி பண்ணுவோம் அப்போ வந்து நீங்கள் போட்டு அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காடமம் ஃப்ளேவர் வந்து நல்லா கேரட்டோட பிளெண்ட் ஆகி சூப்பராக அந்த டேஸ்ட் வரும் ரொம்ப ஈஸி வெரி டெலிஷியஸ் அண்ட் நியூட்ரிஷியஸ் கேரட் கீர் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை வந்து கொஞ்சம் சுண்ட காய்ச்ச போகிறோம் இந்த வந்து 2 கப்ஸ் இருக்கு இது ஆல்மோஸ்ட் ஒரு 1.25 கப்புக்கு வர அளவுக்கு சுண்ட வச்சிடணும் நம்ம ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடலாம் இப்போ பாலை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க பால் வந்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பால் ஆட வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அது வந்தால் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்படியே வந்து பை சான்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க நீங்கள் கீர் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு நம்ம கூல் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சிக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பாலாடையும் நம்மளுக்கு கீரில் வந்துடும் இன்னுமே ரிச் அண்ட் ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து கேரட் கீர் கிடைக்கும் ஸோ இதில் வந்து நான் பால் வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பாயில் ஆகி வரட்டும் இப்போ பால் பாயில் ஆகி வர டைமில் நம்ம இந்த கேரட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த டிப்ஸ் இருக்கு இல்லையா அதை நல்லா நம்ம கட் பண்ணிவிட்டு தோல் இது சீவ வேண்டாம் ஏன்னா இதுவே நல்லா ஃப்ரெஷ் கேரட் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் கேரட்டை வந்து நீங்கள் தோல் சீவிக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இது பியூரி மாதிரி அரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கேரட்டை க்ளீன் பண்ணிவிட்டு வரேன் ஸோ நம்ம கேரட் இங்கே நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மாலர் பிட்ஸாக கட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நான் அதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு காமிக்கிறேன் இப்போ கேரட் வந்து நான் மிக்சியில் போட்டிருக்கேன் கட் பண்ணி அப்புறமா 1/4 கப் தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ யார்கிட்ட காடமம் பவுடர் இல்லையோ அவங்க வந்து இந்த காடமம்ல உள்ளே இருக்கிற அந்த பிளாக் சீடை வந்து இதுக்குள்ளேயே போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அரைச்சிக்கோங்க காடமம் பவுடர் இருந்தால் நம்ம லேட்டர் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டிஷ் போடும்போது நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் வந்து பால் வந்து பாயில் ஆகிட்டே வருது இது ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து கேரட்டை பியூரி பண்ணிடலாம் இப்போ
பாருங்க செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா அப்படி ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணால் அந்த ஊட்டியில் ஃப்ரெஷ்ஷாக கேரட்ஸ் கிடைக்கும்ல, அந்த மாதிரி பயங்கர ஸ்மெல், ஃப்ரெஷ் ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ இந்த கேரட்டை வந்து நம்ம கொதிச்சுட்டு இருக்க பாலில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பால் வந்து பாருங்கள் நல்லா சுண்டி இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேரட்ஸை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிடுங்க அடுப்பை. ரொம்ப மைல்டாக இருக்கணும் ஃப்ளேம். அப்படியே இதுலேயே அந்த கேரட்ஸ் குக் ஆகி நல்லா சுண்டி வரட்டும். புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப், இதை வந்து நீங்கள் மூடி குக் பண்ணாதீங்க, பால் பொங்கி வந்து கீழெல்லாம் ஆகிடும். அதனால் இப்படி ஓப்பன் பண்ணி குக் பண்ணுங்கள். அப்போ தான் பாலில் இருக்க அந்த ஈரத்தன்மை நல்லா வெளியேறி நல்லா பால் சுண்டி வரும். இப்போ பாருங்கள் குக் பண்ண நம்மளுக்கு இது ஒன்றுமே சுண்டி இருக்குது. கலரும் நல்லா கேரட் கலர் வருது. ஸோ இது ஒன்றுமே நல்லா திக்காகணும். நல்லா திக்காகிடும். இப்போ பாருங்கள் தண்ணியாக இருக்குது, கொதிக்க அது திக்காகிடும். அப்படியே ஓப்பன்லேயே வைங்க. இப்போ நம்ம கேரட் கீர் வந்து பாருங்கள் போட்ட சைஸோட பாதி ஆயிருக்கு, கொஞ்சம் நல்லாவே திக்காயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து காடமம் பவுடர் போடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருந்தா ஓகே, இப்போ ஆட் பண்ணுறதுனாலும் ஓகே. போட்டுட்டு நம்மளோட சுகர் 2 சுகரையும் நம்ம சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த சுகர் கரையிற வரைக்கும் கொஞ்சம் சுண்டி வந்தால் போதும். இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேரட் கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கேரட் கீரை வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சாப்பிட்லாம், கோல்டாகவும் சாப்பிட்லாம். ஐ ப்ரிஃபர் கோல்டு கீர். ஸோ அது வந்து பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. நம்ம சுகர் போட்டும் நல்லா வந்திருக்கு. ஸோ இது கோல்டாக இருக்கும்போது உண்மையே நல்லா கெட்டியாகும். அதனால் இப்போ இதை நம்ம கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளோட கீர் ரெடி. இப்போ நான் வந்து இதை ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுல இந்த டிஷ். ரொம்ப ஈஸி, நம்ம டெய்லி பண்ற டிஷ் தான். ஆனா இதுல ஸ்பெஷல் வந்து நம்ம வீட்டிலேயே விளைஞ்ச காய வச்சு நம்ம பண்ணிருக்கோம். இப்போ இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு முள்ளங்கி, நான் நம்ம வீட்டுல விளைஞ்ச ஒரு முள்ளங்கியை நம்ம திருவும் போது எனக்கு வந்து ஒரு கடையில வாங்க ஒரு 4 முள்ளங்கி ருச்சி சேவனா எவ்வளோ ஸ்மெல் வரும், அவ்வளோ ஸ்ட்ராங்கா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்டுல இவ்வளோ செடி இல்லைன்னா கூட 1-2 காய வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இதுவே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் தான், நாங்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Super tasty cooking from my escape room to yours. Enjoy cooking.